எஃப்ஐஆர் போடல விஜய்க்குங்கிற அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன இருக்கும்? விஜய் ரசிகர்கள் விஜயலட்சுமி வழக்கில் கூட தான் உங்களுக்கு எஸ்ஐஆர் போடலங்கிறாங்க. அது திட்டமிட்டு செய்தது. இது ஒரு விபத்து, ஒரு பூகம்பம் நடந்துருச்சுங்க. இப்போ ஒரு இளையராஜா இசை விழா நடக்குது, கடற்கரை பக்கத்தில் நடக்குது, சுனாமி வந்துருச்சு, இறந்துட்டாங்க. அதுக்காக நீங்கள் இளையராஜா மேலே எஃப்ஐஆர் போடுவீங்களா? இல்லை அதை கூட்டி வச்ச நிர்வாகத்தின்படி போடுவீங்களா? அதெல்லாம் வந்து இயற்கை பேரிடர் இல்லையா? உங்களுக்கு திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை வீழ்த்துனுங்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறது பண்ணுறது நான் சொல்லலை, நீங்களே பல இடத்துல சொல்கிறீங்க. சபரீஷனோட நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கிறீங்க. எல்லாரும் மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் யூடியூப்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உடனே விஜய் எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக? நீங்கள் திமுக எங்கள் பிறவி எதிரி, அதை ஒழிக்கிறதான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறீங்க. சரி, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுங்கிறீங்க. நாங்களும் அப்படி நீங்கள் சொல்கிறத நினைச்சது என்னுடைய எண்ணம், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். யார் தமிழர் என்பதில் அது ஒரு வரைமுறை இருக்கணும்னு. சரி, எடப்பாடி தமிழர் தானே? இல்லை அவர்லாம் ஊழல் செஞ்சவர். எங்கள் அப்பா ஓபிசிங்களை கொஞ்சம் வெக்கமா இல்லையா அவருக்கு? 61 வயசு ஆகுது, நவம்பர் 8 வந்தா 61 வயசு ஆளு, 70 வயசு ஆளுக்கு மகனா? எங்கள் அப்பா ஓபிஎஸ்ங்கிறீங்க, அவர் ஊழல் பண்ணவே இல்லையா? போய் சசிகலாவை போய் புலக்கட வேலையாக பார்த்துட்டு வரீங்க. அவங்ககிட்ட இருந்து பணத்தை பெற்றோடனே ராசமாதாங்கிறீங்க. சரி, இப்போ அவர் தான் ஊழல் செஞ்சார. சரி, நீங்கள் விஜய் ஆதரிக்க வேண்டியது. அவர் திராவிடத்தை ஆதரிச்சிட்டாரு, ஏயா தமிழ் தேசியன்னு சொன்னார. சரிப்பா, உன் கொள்கைக்கு வரேன். இதே தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற அண்ணன் வேல்முருகன், அண்ணன் திருமாவளவன், தனியரசு, கருணாசு, தோழர் தியாகு, தோழர் ஜெயராமன், எண்ணற்றவர்கள் அவங்களாம் கூட்டி வச்சு நிற்க வேண்டியதானே? இவர் நோக்கம் என்ன? தமிழ் தேசியம் வெல்லணும், நாம் தமிழர் வெல்லணும்னு நோக்கம் இல்லை சீமானுக்கு. தான் வெல்லணும்.